ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம். சங்கரா மீன் குழம்பு. அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2, மீடியம் சைஸ் வெங்காயம் 3, இஞ்சி ஒரு சின்ன செக்கை, டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி, அதிலே புளி கரைச்சி உப்பு மிளகாத்தூள் போட்டாச்சு. ஒரு மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அம்மா கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்று. கடாய் காஞ்ச பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். போடு, கடுகு போடு. கடுகு பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை போடணும். கடுகு பொரிஞ்ச பிறகு தான் வெங்காயம் போடணும்மா. வெங்காயத்தை போடு. அப்புறம் பச்சை மிளகாய் போடணும். அதுக்கப்புறம் தக்காளி போடணும். இது எல்லாத்தையும் நல்லா கொல கொலன்னு வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க. அப்போ தான் நல்லா கொல கொலன்னு சீக்கிரம் வதங்கி வரும். தக்காளி வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரம் கொல கொலன்னு வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கொல கொலன்னு வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா இப்போ கொல கொல கொலன்னு வதங்கி வந்துச்சு. இப்போ வதங்கின பிறகு கரைச்சி வச்சுக்கிற புளி, உப்பு மிளகாத்தூள் தண்ணியை அதில் ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றின பிறகு மாங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். மாங்காய் அதில் போடணும். அம்மா மாங்காய் போடுமா. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு தான் மீன் போடணும். அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும். நல்லா குழம்பு கொதி வந்த பிறகு மீன் போட்டு மறுபடியும் ஒரு கொதி போட்டு இறக்குனா அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. கொத்தமல்லி போடுமா. கொத்தமல்லி கருவேப்பிலை போடணும். எங்கள் அம்மா எப்பயுமே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு வதக்க மாட்டாங்க, பச்சையாக தான் போடுவாங்க. இப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலை போடுமா. இப்போ நல்லா கொதி வந்த பிறகு மீன் போடு. இப்போ குழம்பு நல்லா கொச்சிச்சு, மாங்காவும் வெந்துச்சா. இப்போ தான் மீன் போடணும். மீன் போட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் மீன் வெந்ததுன்னா அப்படியே பெசரிக்கும். மீன் போடுமா. இப்போ குழம்பு நல்லா கொச்சிச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ட பிறகு எங்கள் அம்மா மீன் போடுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சங்கரா மீன் குழம்பு ரெடி. மீன் எடுத்து காட்டுமா. சங்கரா மீன் குழம்பு ரெடி. எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் மீன் குழம்பு வைப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.